தனது அரசு 100 நாட்களில் எடுத்த நடவடிக்கைகளால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 5.7% உயர்ந்துள்ளதாகவும் இந்தியாவில் தொழில் துவங்க வருகை தரும்படியும் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி திங்களன்று தலைநகர் டோக்கியோவில் ஜப்பானின் முக்கிய தொழிலதிபர்களை சந்தித்தார். அவர்கள் மத்தியில் மோடி பேசும்போது ரயில்வே, ராணுவம், காப்பீட்டுத் துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை உயர்த்தியுள்ளதாக கூறிய மோடி அதற்கான பலன்கள் மிக விரைவில் தெரியவரும் என்றார். 100 நாட்களில் தனது அரசு எடுத்த நடவடிக்கைகளின் பலனாக 5.7% வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக கூறிய மோடி இந்திய தொழில்துறையில் நிலவி வந்த விரக்தி நிலை மாறி புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் கூறினார். மாசற்ற தரம், விரைந்த விநியோகம், திறன் மேம்பாடு போன்ற அம்சங்களில் ஜப்பானை பின்பற்றி நடக்க இந்தியா விரும்புவதாக கூறிய மோடி இந்திய அரசு எடுத்து வரும் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் பங்கெடுக்க ஜப்பானிய தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் ஜப்பானிய முதலீட்டாளர்களின் வர்த்தக திட்டங்கள் மீது பாரபட்சமின்றியும் விரைந்தும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்த பிரதமர் மோடி ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு உதவும் வகையில் பிரதமர் அலுவலகத்தில் சிறப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும் என்றும் அக்குழுவில் ஜப்பானின் 2 பிரதிநிதிகளும் கூட இடம்பெறலாம் என்றும் கூறினார். 21ஆம் நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு என்றும் கூறிய மோடி உலகளாவிய வளர்ச்சியை உறுதி செய்வதில் இந்தியாவும் ஜப்பானும் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்.